இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்த 12 அப்போஸ்தலர்கள் வரை அதன் பிறகு அநேகர் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார்கள். இன்றும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மரித்தவர்களில் ஒரு சிலரை மட்டுமே நமக்கு தெரியும். அப்படி நமக்கு தெரியாத பல மனிதர்கள் குடும்பமாய் தேவனுக்காய் வைராக்கியம் கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்துள்ளார்கள். அவர்களை தேடி இனம் கண்டுபிடித்து அவர்களை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்குள் இருந்தது. ஆகையால் முதலாவது அதை நாங்களும் அறிந்து கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பற்றுதலினால் இந்த இரத்த சாட்சி பகுதியை ஆரம்பித்திருக்கிறோம். இதற்காக பல புத்தகங்களை வாசித்து இரத்த சாட்சிகள் என்ற புத்தகத்தையும் வாங்கி படித்தோம். இன்னும் அநேக ஊழியர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில மனிதர்கள் தேவனுக்காக மரித்தார்கள் என்று சொன்ன உண்மையான சாட்சிகளை தொகுத்து நாங்கள் கேட்டு அறிந்து இதை உங்களுக்கு சொல்ல ஆயத்தப்படுகிறோம். ஆகையால் முடிந்தவரை உண்மையா என்று ஆராய்ந்து காரியங்களை செய்ய ஆவல் கொண்டிருக்கிறோம். மீதியானதை தேவன் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்து அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம். அவரும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இரத்த சாட்சிகள் வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது வில்லியம் ஹண்டர். 8வது ஹென்றி இங்கிலாந்தை அரசாண்ட காலத்தில் 1536ஆம் ஆண்டு வில்லியம் ஹண்டர் என்ற ஒரு சிறுவன் தோன்றினான். அவனுடைய பெற்றோர் அவனை நல்ல ஒழுக்கத்தில் வளர்த்தது மாத்திரமல்லாமல் வேதத்தை நேசிக்கவும் அதில் சொல்லியிருக்கிற காரியங்களை கை கொள்ளவும் கற்றுக் கொடுத்தனர். வில்லியம் தன் பள்ளி படிப்பை முடித்த பின் தாமஸ் டெய்லர் என்ற பட்டு நெசவாளனிடத்தில் வேலை கற்றுக்கொள்ளும்படி லண்டன் மாநகரம் சென்றான். அந்த காலத்தில்தான் மேரி அரசியாக பட்டத்திற்கு வந்தால் இவளுடைய கட்டளையின்படி மக்கள் அப்பத்தை வணங்கும்படி கத்தோலிக்க சாமியார்களால் வற்புறுத்தப்பட்டனர். அப்பம் பரிசுத்தமாக்கப்பட்டவுடன் கிறிஸ்துவின் மெய்யான சரீரமாக மாறுகிறதென்றும் இவர்கள் போதித்தனர். வில்லியம் ஹண்டரும் அவனை போன்று சிந்தனையுடைய ஏனையோரும் இத்தகைய போதனைகளை விசுவாசிக்கவில்லை. மேலும் இவ்விதமாக அப்பத்தை வணங்குவது விக்கிரக ஆராதனை செய்வதற்கு ஒப்பாகும் என்று உணர்ந்தனர். ஈஸ்டர் ஞாயிறன்று வில்லியம் கத்தோலிக்கர் ஆசரிக்கும் ராபோஜனத்திற்கு செல்ல மறுத்தபொழுது போனர் என்ற அத்தியட்சரின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் என்று பயமுறுத்தப்பட்டான். பயமுறுத்தலை குறித்து கேள்விப்பட்ட வில்லியத்தின் எஜமான் தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து பிரண்ட் உட்டில் உள்ள அவனுடைய வீட்டிற்கே திரும்ப அனுப்பிவிட்டான். பிரவுன்டவுட்டில் வில்லியம் வீல்ட் சிற்றாலயத்தில் உள்ள பெரிய வேத புத்தகத்தை படித்து தன் நாட்களை மகிழ்ச்சியாக கழித்து வந்தான். ஒரு நாள் அட்வெல் என்ற கொடியன் இவன் வேதம் வாசிப்பதை கவனித்து இவனிடம் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தான். உரையாடலில் வில்லியத்தை வெல்ல முடியாமல் கடும் கோபம் கொண்டவனாய் இது நிமித்தமாக நீ வேகப் போகின்றாய் என்று கத்திக்கொண்டே கத்தோலிக்க சாமியாரை அழைத்து வரச் சென்றான். கத்தோலிக்க சாமியார் அருகில் இருந்த மதுபான சாலையிலிருந்து ஓடி வந்தார். முதலில் வில்லியம் ஒரு மறைவிடத்தில் பதுங்கிக் கொண்டான். ஆனால் பின்னர் அச்சாமியார் தன்னுடைய பெற்றோரை சிறையில் அடைப்பதாக பயமுறுத்தியதை கேள்விப்பட்டு தன் பெற்றோரை காப்பாற்றும் பொருட்டாய் துன்மார்க்கர்களின் கையில் தன்னை ஒப்பு கொடுத்தான். மறுநாள் பிரவுன் என்னும் தலைவனிடத்தில் அவன் அழைத்துச் செல்லப்பட்டான். இவன் இரட்சகர் பேரில் கொண்டிருந்த நம்பிக்கையும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் கண்ட பிரவுன் கடுங்கோபம் கொண்டு இவனிடத்தில் பேசுவதில் பயனில்லை என்று அத்தியட்சர் போனரிடம் அனுப்பினான். வில்லியம் கொண்டிருந்த நம்பிக்கையை தகர்க்கவும் அவன் முன் கூறியவைகளை மறுதளிக்க செய்யவும் போனர் பிரயாசப்பட்டார். ஆனால் வில்லியமோ நான் தேவனுடைய உதவியை கொண்டு மறுதளிக்கவே மாட்டேன் என்று பதிலுரைத்தான். நீ வெளியரங்கமாய் அறிக்கையிட வேண்டாம், ரகசியமாய் என்னிடம் அறிக்கையிட்டால் போதும், உன்னை விடுதலை செய்வேன் என்று பலவாறு நயமாகச் சொல்லியும் வில்லியம் விடாப்பிடியாய் நான் மறுதளிக்கவே மாட்டேன், கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஒருபோதும் என்னுடைய உயிர் இருக்கும் வரையில் மறுதளிக்க மாட்டேன் என்று வெகு திட்டவட்டமாக கூறிவிட்டான். 2 நாட்களாக வில்லியத்தின் கால்களை தொழுமரத்தில் பொருத்தி அதிக வேதனைப்படும்படி செய்து 3ஆம் நாள் அவனை போனருக்கு முன் அழைத்துச் சென்றார்கள். இந்த முறையும் வில்லியம் விடாப்படியாக இருந்தான். கடைசியில் வயது என்னவென்று கேட்டபொழுது 19 என்று பதிலளித்தான். சரி, 20 வயதிற்குள் சாம்பலாகி விடுவாய் என்று பயமுறுத்தியும் அவன் அஞ்சவில்லை. அவன் சிறையில் இருந்த காலத்தில் ஒரு நாளுக்கு அரையனா மதிப்புள்ள ஆகாரத்தையே கொடுக்கும்படி போனர் கட்டளையிட்டார். வீரம் நிறைந்த வில்லியம் 9 மாதங்களாக சரியான உணவின்றி துன்பப்பட்டும் தன் இரட்சகர் பேரில் கொண்டிருந்த விசுவாசத்தை கைவிடவே இல்லை. இறுதியில் அவனை சுட்டெரிக்கும்படி அத்தியட்சர் தீர்மானித்தார். வில்லியம் சிறையில் இருக்கும்போது தான் ஒரு விதத்திலும் குறைவில்லாமல் மகிழ்ச்சியாயும் நல்ல உடல் நலத்துடனும் இருப்பதாக தன் தாயாருக்கு ஆறுதலான
கடிதம் எழுதினான். வில்லியம் மரிப்பதற்கு முன் பிரவுன் டவுனில் உள்ள கவான் என்ற சத்திரத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தான். இந்நாட்களில் தன் நண்பர்களில் அநேகரை சந்திக்கவும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவும் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இறுதியாக வில்லியத்தை சுட்டரிக்கும் நாள் வந்தது. புரொக்கெட் என்னும் ஷெரீப் பந்தத்தை கொல்லும்படி தீவிரித்துச் சென்றான். இச்சமயத்தில் ஒரு வினோதமான சம்பவம் நேர்ந்தது. ஷெரீப்பின் புதல்வன் வில்லியம் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்து வில்லியத்தின் கழுத்தை கட்டி அம்புகளையும் பட்டயங்களையும் கொண்டு உன்னை எரிகலத்துக்கு எடுத்துச் செல்ல ஆயத்தமாகும், இக்கொடியவர்களை கண்டு பயப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே துக்கம் அவனின் வாயை அடைத்து விட்டதால் அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாமல் விம்மி விம்மி அழுதான். வீரம் நிறைந்த வில்லியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நான் பயப்படவில்லை என்று தைரியமாக பதில் உரைத்தான். வில்லியம் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு சிறிதும் அஞ்சாமல் முகம் மலர்ச்சியுடனும் தைரியத்துடனும் தம்பத்தை நோக்கிச் சென்றான். வேடிக்கை பார்ப்பதற்கென்று ஆயிரக்கணக்கில் மக்கள் குழுமியிருந்தனர். இக்கூட்டத்தின் மத்தியில் வில்லியம் தன் பெற்றோரை பார்த்து, பயப்பட வேண்டாம், நாம் மறுபடியும் சந்திப்போம், அப்போது நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று ஆறுதல் சொன்னான். வில்லியம் கம்பத்தின் அருகில் சென்றதும் முழங்கால் படியிட்டு 51ஆம் சங்கீதத்தை முதல் வசனமாக தொடங்கி, தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர் என்ற வசனம் வரை சத்தமாக வாசித்தான். இதற்குள்ளாக, நீ கூறியவர்கள் எல்லாம் தவறு என்று அறிக்கையிடுவாயானால் இப்பொழுது இரக்கம் பெறுவாய் என்று ராணி எழுதின கடிதத்தை ஷெரீப் வில்லியத்தின் கையில் கொடுத்தார். கடிதத்தை படித்த பின்பும் வில்லியம் தேவனுக்கு சித்தமானால் மறுதலிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். பின்னர் வில்லியம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, தேவனுடைய குமாரனே என்மேல் பிரகாசியும் என்று ஜெபித்தான். ஜெபித்த மாத்திரத்தில் கரும் மேகங்களுக்கிடையே இருந்த சூரியன் அதிக பிரகாசமாக வில்லியத்தின் முகத்தில் பிரகாசித்தது. இதைக் கண்டு அவனை சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் வியந்தனர். இதற்குள்ளாக தீ கொளுத்தப்பட்டது. வில்லியம் வானத்திற்கு நேரே தன் கைகளை உயர்த்தி, கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன் தலையை கொழுந்துவிட்டு எரியும் கட்டைகளுக்கிடையே சாய்ந்து தன் ஜீவனை விட்டான்.